வடிவுடை அம்மன் கோயிலுக்கு போகலான்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டுருந்தோம். ஆல்ரெடி நாங்க கிளம்புனதே மணி 7:30 ஆயிடுச்சு. நடை சாத்திருவாங்களோ என்னமோ அப்படின்ட்டு நினச்சிட்டே பயந்துட்டே போனோம். நல்ல வேளை நடை சாத்தாம இருந்தாங்க. உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது பஜனை இருக்குது வாங்க, சின்ன பசங்கள மட்டும் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு ஐயர் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருந்தாரு. இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படின்ற அளவுக்கு என் 2 பொண்ணும் ரொம்ப சமத்தா உட்காந்து அங்கே ஐயர் சொல்லிக் கொடுத்த பாட்டு, சாமி பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஐயரை பார்த்து ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் நினச்சிட்டாளுங்க போல. அதனால ரொம்ப பயந்து பயபக்தி எனக்கே நம்ம பிள்ளையா இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாயிருச்சு. பஜனை பாடிட்டு இருக்கும்போதே நமஸ் பக்கம் ஒரு கண்ணு, ஐயர் பக்கம் ஒரு கண்ணு பார்த்து பொறுமையாக அழகாக சமத்தா சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல பக்தி பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து அங்கே இந்த பஜனை நடக்குமா, எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். நான் நட சாத்திருவாங்களோ அப்படின்ட்டு பயந்துட்டு போனதுக்கு இது எவ்வளவோ மேல். நம்ம பிள்ளைங்களும் சாமி பாட்டோட சாமிக்கு சொல்கிற பஜனையில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றதுல கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. நல்லா பாட்டு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு கையில் ஒரு தொன்னையில் பொங்கலை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. சரி ஓகே போய் மண்ணில் உட்காரலாம் வாமா வாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. மன்னவர் வந்து கல்லில் உட்காந்துட்டாரு. அதனால சரி ஓகே கல்லுலேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்து